அது ஏற்கனவே ரொட்டி சுட்டு இதை சாப்பிட்டு இருக்கிறத போய் உயிரும் பழியும் வாங்குறாங்க. இங்க நல்லா கொழுப்பெடுத்து போயிருக்காங்க, இங்க உணர்ந்து போருக்கடான்னு சொல்லணும்னு கூட நினைக்கிறேன். அப்படித்தான் இருக்கிறீங்க நீங்க. ஒன்னும் எனக்கு என்னை பொறுத்தல இப்ப நீங்க இருக்கிறத பார்த்தா அப்படி ஒன்னும் எல்லாரும் பெரிய துயரம் துன்பத்துல இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தோணல. அது இருந்தா தான் நீங்க அதை போக்கடிக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவீங்க இல்லையா? அப்ப அதுக்கான முயற்சியே இல்லைங்கிறப்ப சுகமா தானே இருக்கிறீங்க எல்லாரும். நான் தான் நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் போல இருக்கு இல்லையா? ஐயோ இதுக்கு கஷ்டப்படுது போல இருக்கு நான் தான் நினைச்சுக்கிட்டு வீணால ஏதோ இது ஆக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? சொல்லுங்க சாமியா, வாய் திறந்து பேசுங்க. இந்த இது கேட்கறதுக்காது இதை விட என்ன உங்களுக்கு எதிர்பார்ப்பு? எது உங்களுக்கு ஈஸியா என்ன பண்ண முடியும் அதை சொல்லுங்க முதல்ல. அப்படியாவது சொல்லுங்க, அப்படியாவது ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கான்னு பார்ப்போம். சொல்லுங்க சாமியா. இதை விட எளிமையா ஈஸியா நீங்க நன்மை அடையறதுக்கு ஏதாவது தெரிஞ்ச பாதை இருந்தா சொல்லுங்க, அதாவது பின்பற்றி பார்ப்போம். கண்டிப்பா நீங்க சொன்னீங்கன்னா அது சரியா தப்பான்னு சொல்லி நான் அதை நடைமுறைப்படுத்தி கூட பார்ப்பேன். நான் எதுவுமே நடைமுறைப்படுத்தாம கூட உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். முதல்ல அதுல நான் நடைமுறைப்படுத்துவேன். எனக்கு அது சக்சஸ் ஆகினா தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். அப்படி ஏதாவது சொல்லுங்க சாமியா, ஏதாவது இருந்தா. காளியாத்தா, மாரியாத்தா, அந்த ஆத்தா, இந்த ஆத்தா, ஏதாவது பிடிச்ச ஆட்டம் போட்டா வருமானு சொல்லுங்க, ஆடிடுவோம். அது என்ன பெரிய விஷயமா? சொல்லுங்க. சட்டி எடுத்துட்டு ஆடுறதா, கொலை எடுத்துட்டு ஆடுறதா, உருண்டு உருண்டு ஆடுறதாங்கிறது ஏதாவது சொன்னீங்கன்னா பிடிச்சிடலாம். என்ன ஒருத்தர் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிய? அதுன்னு சொல்ல போனா இத்தனை வருஷம் அதுவும் செஞ்சுதானே பார்த்திருக்கீங்க, செய்யாம இல்லையே யாரும். இந்த அவரு கூட இப்ப என்ன என்ன இறங்க போறாருன்னு போயிருக்காரு. பூ இறங்க போறாரா? இறங்கி முடிச்சாச்சா? இறங்கி முடிச்சாச்சுன்னா பழைய ஆள் ஆயிடுவாரா? ஆயிட்டாரு. அது இங்க உட்காரும் போதே வாசனை வருது இல்ல. இது எப்போ காலையில ஏத்துனதா மத்தியானம் ஏத்துனதா சாமி? டானிக்க ஆரோக்கியத்துக்கு காலையில சாப்பிட்டதா மத்தியானம் சாப்பிட்டதா சாமி? எல்லாம் நினைச்சு உன்னை பார்த்தாலே அது இப்படி சொல்றதுன்னு எனக்கு எல்லாம் தெரியல. நான் வச்சுக்கிட்டே சொல்றேம்மா, இந்த வருஷம் நான் சொன்னதை மாத்திரம் செய். நீ இறக்கப்பட்ட நீ தரிசுதான். ஆமா, சொன்னதை மாத்திரம் செய். இல்லைன்னா உன் வீட்டுக்காரர் இருந்த மாட்டாங்க, உன் பிள்ளைகளும் இருந்தாது. பாத்துக்கோ. பிறகு நீ எந்த சாமியை கும்பிட்டு புண்ணியம் இல்லை. புரியுது என்ன சொல்றது? சோறு மாத்திரம் பொங்கி வைப்பேன். எப்படி? சோத்த மாத்திரம் பொங்கி வைப்பேன். இவருக்கு நீ வாக்கப்பட்ட கடமைக்கு, அந்த 2 பிள்ளைகளை பெத்த கடமைக்கு சோறு மாத்திரம் பொங்கி வை. அவ்வளவுதான். சாப்பிட்டுக்கிறட்டும், சாப்பிட்டா சாப்பிடட்டும், இல்லைன்னா நீ தண்ணி ஊத்தி போட்டு நீயே கூட சாப்பிட்டுக்கோ. மற்றபடி எல்லா வரவு செலவு எல்லாமே அவர்கிட்ட தள்ளி விட்டுட்டு நீ வாட்டுக்கு இருக்கணும். அன்னைக்கு சொன்ன இல்லையா, அதுதான். மகன் பீஸ் கட்டணுங்கானா உங்க அப்பாட்ட வாங்கி கட்டு. சரியா? டிவிஷனுக்கு போகணுங்கிறானா உங்க அப்பாட்ட வாங்கி கட்டு. யூனிஃபார்ம் வேணும்னு கேட்கறாங்களா உங்க அப்பாட்ட கேட்டு வாங்கிக்கோ. 2 பிள்ளைகளுக்கு நீ இதைத்தான் பாடணும். இதை தாண்டி
ஐயே நம்ம பிள்ளையோடு இறக்கப்பட்டு ஏதாவது நீ பண்ணுனீன்னா உனக்கு மாற்றம் கிடைக்காது. புரிஞ்சுக்கோ. ஐயா சாமி சரணம்னெல்லாம் நீ பஞ்ச பாடினீன்னா அதெல்லாம் எடுபடாது. முள்ளாலதான் எடுக்கணும். வலிக்குன்னு நினைச்சோம்னு சொன்னோம்னா முள்ள எடுக்க முடியாது. அதை மாத்திரம் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோ. ஆமா, என்ன ஐடியா மேன்? ஆமா, அவர் தானே இருக்காரு, அவர் வச்சுட்டே தானே சொல்றேன். பொறுப்பை கொடு. ஆமா, செம்மக்கட்டும். புரியுதா? அப்பதான் உன் குடும்பத்துல சீர்திருத்தம் வரும், இல்லைன்னா வராது. என்ன சாமியா நான் சொன்ன கேள்விக்கு யாருக்குமே பதில் சொல்ல மாட்டேங்க. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணு நான் கேட்கலையே, தெரிஞ்சுதானே கேட்கிறேன். ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? சொல்லுங்க. நானும் உங்க பின்னாடி வந்து நிக்கிறேன். ஏன் பின்னாடி கூட வரல, உங்களுக்கு முன்னாடியே போறேன். அந்த வழிமுறையில முட்டி பார்த்துருவோம். அதுக்குள்ள எல்லாரும்